சரி சார், ஆல் த பெஸ்ட். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னு கேட்டா, நம்ம நம்முடைய கடன் பணி செய்திகளை பார்த்தா நம்ம எதை எடுத்தோமோ அதை தீராம இப்ப கூட நாங்க ஜாயினிங் ப்ராசஸ் தான் இருக்கிறோம். நாங்க போறதுக்கு ஒரு 11:30 கூட ஆயிடும். ஒரு 3 மணி நேரம் ஆகும் நாங்க வீடு போய் சேர்றது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு டீம் கிட்ட போய் பேசும்போது, அல்லாவிட்டால் டீமை தேடி போகும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம எதிர்நோக்கிறோம். நிறைய பொருட்களை கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு கால சூழல் அமையறதில்லை. மாலையிலையும் இரவுலையும் மட்டும்தான் நமக்கு, காலையிலையும் இரவுலையும் மட்டும்தான் நமக்கு செய்ய முடியுது. இந்த நாள் நாங்க தொடங்கின நாள். ஆர்சி பிசினஸ்ல ஃபீல்டு ஒர்க்கு நாங்க தொடங்கிட்டோம். என்ன ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு கேட்டா, ஆர்சி பிசினஸ்ல நியூ ஜாயினிங். என்ன நியூ ஜாயினிங் அப்படின்னு கேட்டா, புதிய நபர்களை தேடி போறது. அவங்க எங்க சார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ரைட் பர்சன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப நாம இவ்வளவு நாள பார்த்துட்டு இருந்ததெல்லாம் யாரு சார்? நமக்கு ஆர்சிஎம்ல கஸ்டமர்களை நாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் நெட்வொர்க்கர்களை நாம் இன்னும் பார்க்கல, உருவாக்கு. நெட்வொர்க்கர் யாரு சார் அப்படின்னு கேட்டா, நம்ம யாருக்கெல்லாம் கனவு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றி சிந்தை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் வருமானம் இல்லை பணம் தேவைப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் தேவைப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய அல்லாவிட்டால் பேசிவ் இன்கம்மை பற்றிய ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதோ, யாருக்கெல்லாம் நெட்வொர்க் மேல நம்பிக்கை இருக்குதோ, அவங்களை எல்லாம் தேடி போறது தான் ரைட் பர்சன்ஸ். அவங்க தான் ரைட் பர்சன். அப்ப மற்றவங்க எல்லாம் சார், அப்பா கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுக்காரு, கொஞ்சம் கண்டு ஓட்டி கூட்டு பண்ணிட்டு இருக்க, நீங்க கொஞ்சம் வாடகை வருது போதும். வைத்த கலவர் ஆளுங்க அவங்கள. கிடைச்ச வாழ்க்கையை வச்சு வைத்த கலவர் ஆளுங்க நமக்கு தேவையில்லை. நினைச்ச வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேணும். அந்த நினைச்ச வாழ்க்கையை யார் விரும்புறாங்க? இதை நடாது கொடுங்க. காலத்தின் கட்டாயம். இப்ப நம்ம எல்லாம் மூட்டால் போட்டோம். சண்டை போடுங்கம்மா, போடுங்க. கூட்டம் மட்டும் கேட்டுறாதீங்க, சண்டை ஃபுல்லா போடுங்க. மகிழ்ச்சி. அதனால இன்றைய கூட்டம் உங்களுக்கு நான் சொல்ல வர்ற விஷயம், ஜாயினிங் அப்படிங்கிறது, நியூ ஜாயினிங்கிறது நமக்கு ஒரு சரியான நெட்வொர்க்கர் கிடைச்சிட்டா நீங்க பெரிய ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த நெட்வொர்க்கர் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. ஒரு கோதுமை மாவு கொடுத்துடுங்க, ஒரு ஆயில் பாக்கெட் கொடுத்துடுங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு நம்மளை கூப்பிடுவாங்க. நமக்கு 2 ஜாயினிங் கிடைச்ச மாதிரி தான். ஒரு ஆயிலை பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு வாக்கிங் குரூப்பை இன்னைக்கு நாங்கள் சந்திச்சோம். அவங்க எஸ்கேஎம் பூர்ண ஆயில் சாப்பிட்டுருக்காங்க. ஆனா அந்த ஆயில் அவ்வளவு நல்லா இல்லைன்னு அவங்களே அபிப்பிராயப்படுறாங்க. அப்ப நம்ம ஆயிலை கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க அது ஆயில் நோட்டீஸ் எல்லாம் வாங்கி போயிருக்காங்க. அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆயில் பக்கம் வருவாங்க. எல்லாம் எவ்வளோன்னு கேட்டா லேக்ஸ் டுகெதர் அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். எதுக்காகன்னு கேட்டா, அவங்களுக்கு பணம் ஒரு மேட்டர் இல்லை, ஹெல்த்தை தேடி ஓடுறாங்க. திப்புன்னு ஓடுறாங்க ஹெல்த்தை தேடி. ஹெல்த்தை தேடி தான் நடக்கிறாங்க. ஹெல்த்தை தேடி தான் எக்ஸசைஸ் பண்றாங்க. ஹெல்த்தை தேடி அவங்க கிட்ட தான் நம்ம போறோம். அப்ப யாருக்கு ஆரோக்கியம் வேணும், யாருக்கு பணம் வேணும், யாருக்கு கனவு இருக்குது, யாருக்கு கடன் இருக்குது, யாருக்கு ஹெல்த் இல்லாம கஷ்டப்படுறாங்க, யாருக்கு வேதனை, யாருக்கு காரணமில்லாத சண்டைகள், அவங்கள நோக்கித்தான் நாம் போயிட்டு இருக்கோம். ஆகையால் நண்பர்களே, இந்த நாள் நமக்கு ஒரு இனிய நாள். இன்றைக்கு நாங்க களத்துல அந்த அந்த விஷயத்தை பார்த்தோம், மகிழ்ந்து. உங்களுக்கு நான் அதைத்தான் சொல்ல போறேன். களத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும், என்ன தகுதி இருக்கணும், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜாயினிங் எடுத்தாச்சுதான் அந்த நியூ ஜாயினிங்க எப்படி டெவலப் பண்ணும் சொல்லிட்டோம். டெய்லி கூட்டத்துக்குள்ள வரும்போது 2 நியூ ஜாயினிங் கூட்டிட்டு வந்தா டூப்ளிகேஷன் ஆகும். டூப்ளிகேஷன் சொல்லிட்டோம். 2 4 ஆகும், 4 8 ஆகும் சொல்லி. டூப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும்? நீங்க இப்ப கேட்பீங்க, அவ்வளவுதான். கற்றதனால் ஆய பயனுங்கிறான். ஆய பயனு, கற்றதனால் ஆய பயனென்கொள் அப்படிங்கிறாரு. நம்ம படிச்சுக்கிட்டோம், அந்த படிப்புனால என்ன பயன்? அதனால ஒரு பயன் இருக்குதா? இல்லையே. கசடர கற்றப்ப நிற்காதற்கு தகுங்க. அதனால அது மாதிரி படிச்சதை அப்படியே அப்ளை பண்ணலைன்னா நம்ம படிச்சதுனால பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நம்ம என்னத்தை கத்துக்கிட்டோம், அது ஃபீல்டுக்கு போக வேண்டியது. அதான் நம்ம வேலை. களத்துல போய் நின்று வேலை செய்யாமலே நமக்கு காசு வந்துருமா? வராது. இப்ப எனக்கெல்லாம் காசு வேணும்னா களத்துக்கு போகணுமா? வேண்டியது இல்லை சார். நான் ஜூம்லயே அப்படியே காலம் கழித்து போயிடலாம்.
ஏன் களத்துக்கு போய் காமிக்கிறேன்? நம்ம சொல்றத நம்ம டீம் செய்யாது, நம்ம செய்யறத நம்ம டீம் செய்யும். அந்த ஒரே காரணத்துக்காக. அதனால தயவு செய்து நீங்க செய்யுங்க, புதிய நபர்களை கொண்டு வாருங்க. அதற்கு ஏன் எப்படிப்பட்டவர்களை சந்திச்சா உங்களுக்கு ஜாயினிங் எடுக்க முடியுங்கிற தகவலை நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நமக்கு ஆரம்பிச்ச நாள்ல என்னத்த ஆரம்பிச்சோம்? டூப்ளிகேஷன், அதாவது ஜாயினிங் டூப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தேன். 2வது நாள் உங்களுக்கு இன்கம் ஸ்ட்ரக்சர் சொல்லி கொடுத்தேன். எவ்வளவு நாளைக்கு சார் இதுல கஷ்டப்படணும், ஒரு 14 ஸ்டெப், அதுக்கப்புறம் நீங்க பேசிவ் இன்கம் போயிடணும்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எப்படி ஜாயினிங் போடணும், ஜாயினிங் தப்பு இல்லாம எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இன்றைய கூட்டம் உங்களுக்கு வந்து ஜாயினிங் போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் சொல்லியிருக்கிறேன். ஜாயினிங் வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ஜாயினிங் எடுக்க போற நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, லீடர்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொன்னோம். இப்போ யாருக்கிட்ட போய் பேசணும், எப்படிப்பட்ட ஆளுகளை போய் சந்திக்கணும், அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன சார் அது? நீங்க ஒரு 5 பாயிண்ட் மட்டும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். எப்படின்னு கேட்டா, முதலாவது ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம், ஒரு நோட்டீஸ் கொடுப்போம், இல்லைன்னா ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்போம், இல்லைன்னா ஒரு டீ தூளை கொடுப்போம். இதுல ஏதோ ஒன்று தான் நடக்கும். இத அவங்க கிட்ட நம்ம கொடுக்கணும்னா முதலாவது நமக்கு என்ன தேவைன்னு கேட்டா, பில்டு ரப்போர்ட் அப்படின்னு என்ன இருக்குன்னா, நம்முடைய அந்த ரிலேஷன்ஷிப். இவரு என்னுடைய ஃப்ரெண்டுங்க, இவர் வந்து பல ஆண்டுகால ஃப்ரெண்டுங்க, இவர் மிகப்பெரிய நட்பு ரீதியாக வந்து எனக்கு ஃப்ரெண்டுங்க, இவரு ரொம்ப நீண்ட நாள் நண்பருங்க, இவர் மூலமாக எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்ன கிடைச்சிருக்குதுங்க, நான் இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறேங்க. இப்படி சொல்லும் போது நம்முடைய உறவு அங்க பலப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய உறவு பலப்பட ஆரம்பிக்கும். உறவை பலப்படுத்தணும். ஒரு நபரை சந்திக்கணும்னா முதலாவது உறவை பலப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சார் செய்யணும்? உறவை வந்து சொல்லி காட்டணும். என்ன உறவு? நண்பனா, இல்லைன்னா உறவினரா, இல்லைன்னா யாரு நமக்கு வேண்டப்பட்டவங்களா, இல்லைன்னா நம்ம கூட வந்து படிச்சவங்களா, யார் அவங்க? அந்த அந்த ஜெனியூன் கனெக்ஷன் என்ன நம்மளுக்கு அவங்களுக்கு, அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? அவங்களோட பேசி அந்த உறவு நமக்கு எப்படியாச்சும் நம்ம லிஸ்ட் உள்ளவங்க நம்ம சந்திக்க போறோம், இல்லைன்னா புதுசா ஒருத்தர் சந்திக்க போறோம். சந்திக்கிறவர் நமக்கு அறிமுகமாயிருந்தா உறவை பலப்படுத்தணும், இல்லைன்னா புதிய உறவை ஏற்படுத்தணும். ஒன்னா ஏற்கனவே இருக்கிற உறவை எழுதிக்கங்க. பில்டு ரப்போர்ட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற உறவை நீங்க சொல்லி பலப்படுத்தலாம், இல்லைன்னா புதுசா உறவை பில்டு பண்ணலாம், உருவாக்கலாம். அப்பதான் நமக்கு என்ன ஆகும்? உறவை எப்படி ஏற்படுத்துறது? பைபிள்ல படிச்சீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு, அழிவுக்குரிய அழிவுக்குரிய உலக பொருட்களை கொடுத்து அழியாமைக்குரிய நண்பர்களை சம்பாதிக்கணும். அப்போ இந்த நம்ம கிட்ட இருக்கிற டெய்லி யூஸ் ப்ராடக்ட், டெய்லி நீட்ஸ் பொருள்களை அவங்களுக்கு கொடுத்து காசுக்கு தான் கொடுக்கணும். அதன் மூலமாக அவங்கள நம்ம என்ன செய்யலாம்? ஒரு உறவை ஏற்படுத்திக்கலாம். சார் இந்த எண்ணெய் சாப்பிடுங்க, நல்லது, நியூட்ரி சார்ட் சாப்பிடுங்க, S5 சாப்பிடுங்க, இதன் மூலமா உங்களுக்கு இந்த நோவு தீரும். அவங்க ஒரு 10 நாள்ல ரிசல்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நல்ல உறவு நம்மளோட. அப்போ ஜாயினிங் ஈஸியா நமக்கு ஈஸி ஜாயினிங் கிடைக்கும். ஒன்று வந்து பில்டு ரப்போர்ட், 2வது ஃபோக்கஸ் ஆன் பெனிஃபிட்ஸ். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம நெட்வொர்க்கை பத்தி பேசும்போது, ஆர்சிஎம் பேசும்போது, அவங்க கிட்ட நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஆர்சிஎம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹெல்த் இருக்குது, வெல்த் இருக்குது, பேசிவ் இன்கம் இருக்குது, லெஸ் தேன் மார்க்கெட் பிரைஸ் இருக்குது, அஃபோர்டபுள் பிரைஸ்ல பொருள் கிடைக்குது, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் கிடைக்குது, இது தடையில்லாம சப்பளை கிடைக்குது, இது வந்து ஒரு 43 வருஷம் வந்து நின்று கொடுக்குற ஒரு ஸ்டாண்டர்டு கம்பெனி. இதெல்லாம் நாம சொல்லும் போது அவங்களுக்கு என்ன உண்டாகும்? இந்த கம்பெனி மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் உண்டாகும். அது மட்டுமல்ல, பொருள்களை பற்றி சொல்லும் போது, இந்த பொருள்களை வந்து வாங்கும்போது, பொருள் வெளி மார்க்கெட்ல வாங்கினா பொருள் மட்டும் கிடைக்கும், நம்ம கிட்ட வாங்கினா பொருளோட சேர்ந்து என்ன கிடைக்கும்? பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்ன பெனிஃபிட்? கன்சிஸ்டன்சி பண்ணா 6 மாசத்துல பொருள் கிடைக்கும். டைமண்ட் கிளப் பண்ணா 12 மாசத்துக்கு அப்புறம் கம்பெனி விசிட் போகலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்லாபுக்கு வந்தா, அல்லாவிட்டால் சின்ன சின்ன வைட்டல் பின்கள் அடிச்சா இவ்வளவு ரூபா கிடைக்கும். ராயல்டி டெக்னிக்கல் எல்லாம் எங்க டீம்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் சார் போட்டுக்காங்க 1,55,000 ரூபா, 58,000 ரூபா கமிஷன். அது பிரிண்ட் எடுத்து வச்சு அவங்க டீம் ஆளுக்கு காமிக்கல, எங்க லீடர் பாருங்க எழுதிட்டாரு. நான் போட்டுக்கேன் 4,31,000. அதை பிரிண்ட் எடுத்து பாருங்க, எங்க டாப் லீடர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்கும் லீடர் தானே, நீங்க என்னை ஃபோக்கஸ் பண்ணல தாராளமா.
ஜெகதீஷ் சார் டீம் ஜெகதீஷ் சாரை ஃபோக்கஸ் பண்ணலாம். அவர் ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டார், நீங்க எல்லாரும் கூட அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏன்னா உங்களுக்கு வந்து இது இவ்வளவு ரூபா கிடைக்குதுங்க, அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பெனிஃபிட் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அது இந்த மாசம் கமிஷன் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா ஃபோக்கஸ் பண்ணல. ஸ்டோரிஸ் வந்து அதாவது சக்சஸ் ஸ்டோரி. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், என்ன பாயிண்ட் சொன்னீங்க கேட்கலைங்க சார். மகா இப்ப வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்ப கேக்குதுங்க சார். இப்ப கிளியராமா? கேக்குதுங்க சார், பேசுங்க. எடுத்துட்டேம்மா, நான் வந்து இது போடுங்க, எவ்வாறு பட்ஸ் போடுங்கம்மா, இயர்பட்ஸ் போடுங்க, அது எடுத்துட்டேன். கிளியரா இருக்காப்பா? ஹலோ, இப்ப பரவாயில்லைங்க சார், பேசுங்க சார். மகிழ்ச்சி. அதனால வந்து நான் ஒரு இடத்துல நின்னுக்கிறேன், நிறைய இடத்துல. இப்போ கிளியரா இருக்கா? எந்த இடத்துல டவர் இருக்கா? 5 பாயிண்ட் இருக்கு, கிளியரா இருக்கா? இருக்குங்க சார். நான் இப்ப சொன்ன பாயிண்ட் என்னன்னு சொல்றேன். எது எழுதிருக்கீங்கம்மா? ஃபோக்கஸ் ஆன் பெனிஃபிட்ஸ் போட்டீங்களா? 3வது பாயிண்ட். அது எழுதிட்டேங்க சார். 3rd பாயிண்ட் சொல்லுங்க சார். அடுத்தது 4வது யூஸ் ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஆர்சிஎம் பிசினஸ்ல செஞ்சுட்டு இருக்கிறவங்கள பற்றிய எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாசம் பாருங்க, ஒண்ணுமே பண்ணல, ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டாருங்க. அதனால நீங்களும் ஒன்றும் பண்ணாதீங்க, 10,000 ரூபாய் வரும்னு சொல்லக்கூடாது. சில நேரங்கள் இப்படி கூட இதுல வாங்கிக்குங்க, அதனால நீங்க ஜாயினிங் பண்ணலாம். செல்ஃபுக்கு இவ்வளவு வாங்கியிருக்காரு பாருங்க, செல்ஃப் பர்ச்சேஸ்க்கு நான் இவ்வளவு செல்ஃபுக்கு வாங்கியிருக்கிறேன் பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், வாங்கினவங்களை பற்றி அவர் எக்ஸாம்பிள். ஸ்டோரிஸ்னா என்ன ஸ்டோரிஸ்? ஏற்கனவே பாருங்க, இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பிசினஸ் பண்ணாரு, இன்னைக்கு கார் வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காரு, 3 வீடு வச்சிருக்காரு, அது மாதிரி எல்லாம் சொல்ல முடியும். அதுக்கு பேர் வந்து ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ்னா பழங்கதைகள் இல்ல, மறைவாக பழங்கதைகள் பேசி ஒரு மகிமையில் நிறைவான திறமையை பற்றிய ஸ்டோரிஸ் சொல்றோம். அது அதே மாதிரி என்னது, நம்ம வந்து எந்தெந்த நிகழ்ச்சிகளுக்கு போனோம், எந்தெந்த கூட்டங்கள்ல பங்கெடுத்தோம், எந்தெந்த கூட்டங்கள்ல நமக்கு பரிசு கிடைச்சது, அங்க நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், யார் என்ன பேசினா, எந்த மோட்டிவேஷனல் கிளாஸுக்கு போனோம், எந்த ஜூம் மீட்டிங்ல என்ன சிறப்பு நடந்தது, எந்த ஹால் மீட்டிங்ல என்ன சிறப்பு நடந்தது, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், போன மாசம் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாசம் என்ன பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். இது வந்து உங்களுடைய 3வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் பில்ட் அ ராப்போர்ட், 2வது ஃபோக்கஸ் ஆன் பெனிஃபிட்ஸ், 3வது யூஸ் ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து 4வது பாயிண்ட் ஆஃபர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். 4வது பாயிண்ட், நீங்க ஒரு ஆளை ஜாயினிங் எடுக்கணும்னா ஒருத்தர் இந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆஃபர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். என்ன சார் நெக்ஸ்ட் ஸ்டெப்? provide a clear and easy next step for the persons to take, whether it is typing a product, attending a event or learning more about the business. நீங்க வந்து சொல்லக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கணும்னு சொன்னா, இந்த கூட்டத்தை அட்டன் பண்ணதுனால இவர் வந்து ஸ்பார்க் ஆனாரு, இவர் வந்து சப்பயர் ஆயிட்டாரு, இந்த வந்து புத்தகத்தை படிச்சதுனால இவர் மோட்டிவேஷன் ஆயிட்டாரு, காந்தி தாத்தா வந்து எது சத்திய சோதனையை வந்து எழுதியிருக்கிறாரு, காந்தி தாத்தா வந்து ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து உத்தவனாரு. இப்படி எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இவைகள் எல்லாம் அவங்க கடந்து வந்த பாதை, அந்த ஸ்டெப்ஸ். அப்ப அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு கேட்டா, நாம அந்த பாதைக்குள்ள போகணும்னா நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும். ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி, வாய்ப்பை பற்றி, அந்த வாய்ப்பின் மூலமா நமக்கு நிகழப்போகக்கூடிய அடுத்த கட்டம் என்ன, நம்ம ஒருவேளை கடங்காரனா இருக்கலாம், கனவு இல்லாத ஆளா இருக்கலாம், அல்லாவிட்டால் நமக்கு வந்து நிறைய பண தேவை இருக்கலாம், பொருள் தேவை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் நீங்கிடும். அடுத்த ஸ்டெப் நீங்க புரோபதி, அதை நீங்க சொல்லிக்கணும். இது 4th பாயிண்ட். 5th வந்து ரெஸ்பெக்ட் தேர் டெசிஷன். இப்போ நாமளே பேசிட்டு இருக்கிறோம் ஜாயினிங் எடுத்து போற இடத்துல, அவங்களுக்கு ஒரு டெசிஷன் என்ன இருக்கு, இந்த 4 பாயிண்ட் நீங்க பேசி முடிச்சுட்டு 5வதா நீங்க என்ன பண்ணணும், அவங்க கிட்ட இருந்து நீங்க லேர்னிங் பண்ணணும். அவங்களுக்கு என்ன டெசிஷன் இருக்கு, ஜாயினிங் பண்ண போறாங்களா, மாட்டாங்களா, பொருள் மட்டும் வாங்கி போறாங்களா, இல்லைன்னா பின்னாடி ஜாயின் பண்றதுன்னு சொல்றாங்களா, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து நானே நெட்ஒர்க் தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்ல போறாரா, அவர் என்ன டெசிஷன் எடுத்திருக்கிறாரு பாருங்க. அதுக்காக வெயிட் பண்ணும்.
நம்ம கொண்டு போய் நம்முடைய டெசிஷனை தொடர்ந்து என்ன பண்ணக்கூடாது, கொண்டுட்டு போய் திணிக்க கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. நான் சொல்றது நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு ஓயாம புஷ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா தெரிச்சு போயிடும். அதுக்கு பதிலாக 4 பாயிண்ட பேசி முடிச்சுட்டு 5ஆவதா நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு அவங்க டெசிஷன் கேட்டு எடுத்துட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு 90% டெசிஷன்ல இருக்காங்க, 10% கம்மினா அந்த 10% நம்ம மோட்டிவேஷன் மூலமா ஜாயினிங் பண்ணிடலாம். இதுதான் ஜாயினிங் எடுக்க போறதுக்கான ஜாயினிங் நியூ ஜாயினிங் கிட்ட போய் பேசுறதுக்கான தகுதியான ஸ்டெப்ஸ். இந்த 5ஐயும் நீங்க மனசுல வைங்க. 5ஐயும் எழுதாம இருந்தா சொல்லுங்க, நான் மீண்டும் ஒரு முறை 5 பாயிண்ட் நீங்க எழுதாம இருந்தா நீங்க சொன்னா நான் 10 பேர் உள்ள இருக்கீங்க. யார் எழுதலையோ அவங்க சொன்னா நான் உங்களுக்கு எழுதுவதற்கான ஹெல்ப் பண்றேன். எழுதி இருந்தா யாராச்சும் கை வைக்கீங்க, அவங்க படிங்க. நீங்க படிக்கும்போது அவங்க எழுதி. யாராச்சும் எழுதி இருக்கிறீங்களா? ஏன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போவோம். 47 ஆயிடுச்சு. யாருமே எழுதலையா? சரி, யாராச்சும் கேட்டீங்களா? நான் எழுதியிருக்கேன் சார். மகா எழுதிட்டீங்களா? சார் நான் எழுதியிருக்கேன் சார். அப்ப படிங்க, அவங்க மற்றவங்க எழுதிக்கிட்டு. ஏன்னா உங்களுக்கு எழுதிக்கணுங்கிற எண்ணம் இல்லைன்னா எழுதுறத பாதி விட்டுருக்கலாம். அப்படிப்பட்டவங்க தயவு செய்து மீண்டும் ஒரு முறை எழுதிக்கணும். படிமா. பில்ட் a rapport ரிலேஷன்ஷிப். நம்ம டீம் டெவலப்மெண்ட்டுக்கு இப்ப நம்ம ஐடியா எப்படி மெம்பர்ஷிப் ஜாயினிங் எப்படி எடுக்கிறதுன்றத நீங்க இவ்வளவு டீடைலா சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க கூட நம்ம முதல்ல ஒரு ரேப்போ இல்லைனாக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது இந்த ஜாயின் பண்றதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட், ஃபோக்கஸ் ஆன் பெனிஃபிட், என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லணும். 3வது, ஜாயின் பண்ணும்போது எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் இருக்கு, அதாவது கதைகள் சொல்லக்கூடாது, ரியாலிட்டியா நடக்கிற நிறைய டெஸ்டிமோனி, சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ், ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அந்த விஷயம், இதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ணி இதெல்லாம் நான் மோட்டிவேட் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ கம்பெனில நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அதை சொல்லணும். அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி போகலாம், அட்டென்ட் பண்றதுனால என்னெல்லாம் சக்சஸ் கிடைக்கும் அவங்களுக்குன்றத அதை பத்தி சொல்லணும். அடுத்தது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலா இப்ப அவங்களுடைய கருத்தை முக்கியமா கேட்கணும். ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டிசிஷன். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அவங்க என்ன கஸ்டமரா இருக்க போறாங்களா, இல்ல ஜாயின் பண்றாங்களா, இல்ல பிசினஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத காது கொடுத்து அவங்க சொல்றதையும் நம்ம கேட்கணும் அப்படின்றத இப்ப நீங்க டீடைலா சொல்லிட்டு இருந்தீங்க சார். வெரி நைஸ் சார். எழுதிட்டீங்களா? அதெல்லாம் நாங்க எழுதி என்ன சார் பண்றோம் அப்படின்னா விட்டுருங்க. இல்ல சார் நான் கொஞ்சம் எழுதிட்டா கொஞ்சம் எழுதணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னா நாங்க பண்றோம். அதர்வைஸ் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். நண்பர்களே, நியூ ஜாயினிங்கை ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னோம். யாராச்சும் நியூ ஜாயினிங் கூட்டு வந்துருக்கீங்களா இன்னைக்கு உங்க சைட்ல? கை தூக்குங்களா? ஏதோ ஒரு கூட்டத்துக்கு 2 பேர்த்தையாவது நம்ம பாராட்டலாமான்னு ஆசைப்படுறேன். யாருமே நியூ ஜாயினிங் கொண்டு வரலையா? ஏன் நியூ ஜாயினிங் ஃபோக்கஸ் பண்ண தெரியுமா? காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வெயில் மாலையில குறைஞ்சது ஒரு 5:30 மணி வரைக்கும் கொளுத்தி எடுக்கு. வாங்க சிவா. சிவா கை தூக்கி இருக்காரு. வாங்க சிவா, அன்மியூட் பண்ணுங்க சார். அவரை மூட் ஆயிட்டீங்க, மறுபடியும் அன்மியூட் ஆகுங்க. சிவா அன்மியூட் ஆகி மூட் ஆயிட்டீங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? நல்லா கேக்குது சார், பேசுங்க சார். ஹலோ, என் பேர் சிவா. நான் நெமிலி பாபு சார் டீம்ல இருந்து வரேன். ரொம்ப அருமை. நான் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 2 மாசம் தான் ஆகுது. நம்ம ஆர்சிஎம்ல ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு. நம்ம டீம்ல ஃபார்ம் பண்றதுக்கு இன்னும் நான் ட்ரைனிங் எடுக்கணும். வெரி குட். இந்த ட்ரைனிங் கிளாஸ் வாங்க சார். மே 22 நீங்க ஓப்பனர் வந்துட்டா உங்களுக்கு சீல்டு கிடைக்கும். 70,000 பிவி பண்ணா 70,000 பிவிக்கு 70 ஜாயினிங் வரணும். நீங்களே பண்ணிட முடியாது. நீங்க ஒரு 2 பேர்த்த இந்த ரூம் கூட கூட்டு வந்துட்டா அந்த 2 நாங்கள் 4 ஆக்குவோம். 4 8 ஆக்கி 8 16 ஆக்க முடியும். அப்போ ஒரு 2 சரியான நபர்களை ஜாயினிங் கொடுத்து இந்த மீட்டிங்குள்ள கூட்டு வந்துட்டீங்கன்னா போதும் சிவா. நீங்க இந்த மே 22 நீங்க ஒரு ஓப்பனர் வர முடியும். உங்களை எடுத்துட்டு போய் நம்ம சீல்டு கொடுக்க வைக்க முடியும். சரிங்களா சிவா? கண்டிப்பா நபர்களோட வாங்க. ஓகே ஜி. ஜாயின் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம், பண்ண வைக்கிறதுக்காக வேண்டுகோள் கூட்டிட்டு வரலாம். ஓகேவா? கண்டிப்பா. நன்றி சிவா சார். தொடர்ந்து வாருங்கள். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வேற யாரும் இருக்கீங்களா? ஒரே சிவா தான் இருக்காரு, புதிய நபர். வேற யாராவது இருக்கீங்களா உள்ள? யாரும் இல்ல. சரி, புதுசா கூட்டிட்டாக வந்தீங்களா? இல்ல.
சரி, வேற என்ன உங்களுடைய எய்ம் என்ன? என்ன செய்ய போறீங்க? நான் சொல்லிக் கொடுக்குறேன், டூப்ளிகேஷன் சொல்லிக் கொடுத்தேன். அப்புறம் என்னது, எவ்வளவு நாளைக்கு இந்த ஆர்சிஎம் நமக்கு சிறப்பாக செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது, இந்த ஐடி போடுறதுல தப்பு இல்லாம ஐடி போடுறது எப்படி, ஏன் வந்து ஐடி போட்டு கொஞ்ச நாள் பர்மிட் ஆகுது, அது சொல்லி கொடுத்தோம். எல்லாருக்கும் வந்து என்னது, என்ன எஜுகேஷன் வேணுமோ அதை நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம். எழுத்தறிவத்தவன் இறைவன் ஆகும்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். நீங்கள் எங்களை கடவுள்னு கும்பிட வேண்டாம், எங்களை மனிதர்களாக மதித்தால் போதும், நாங்கள் சொல்றதை செஞ்சா போதும். இன்னைக்கு ஒரு 2 ஜாயினிங் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த 2 ஜாயினிங் சாதாரணம் இல்லை, 2 டீம். அதை வந்து ஒரு வாக்கிங் போற இடத்துல நாங்கள் அவங்கள பார்த்தோம். ஏன்னா பழைய நண்பர்கள், பழைய ஆர்எம்பி நெட்வொர்க் பண்ணுவோம். அவங்க மூலமா இன்னைக்கு நாங்கள் வந்து பெரிய டீம் கண்டிப்பாக கட்ட முடியும். ஏன்னா அவங்க பியர்லெஸ் ஏஜெண்டா இருந்து ஆர்எம்பிக்குள்ள வந்து சாதிச்சாரு, கார் அச்சீவர் சார் என்னோட கூட. அதனால அவங்க எல்லாம் இருக்காங்க, ரைட் பர்சன்ஸ் வெளியே இருக்காங்க. அவங்க எடுத்தா நமக்கு தாராளமா அச்சீவ்மெண்ட் கேட்கணும். இல்லை சார், நான் இருக்கிற ஆளுகளே வச்சு ஏதாச்சும் பண்ணுறேன் சார், நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன். இருக்கிற ஆளுக்கு மோட்டிவேட் ஆகி பிசினஸ் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். இந்த மாசம் கமிஷன் வாங்கியிருப்பீங்க, நல்ல நல்ல கமிஷன் வாங்கியிருப்பீங்க. அந்த கமிஷன் கண்டினியூ ஆகணும்னா இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணுங்க, ஜாயினிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க, புது ஜாயினிங் கொண்டுட்டு வாங்க. கொண்டு வர முடியலன்னா ஜாயினிங் போட்டிருந்தா கூட சொல்லுங்க சார், நான் 2 ஜாயினிங் போட்டேன் சார், உங்களுக்கு படிச்சுட்டு போய் எனக்கு சொல்ல போறேன்னு கூட சொல்லுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு அதுக்காக தான் கொடுத்து யாருமே இல்லையா. சரி, கருத்துரை சொல்லி கூட்டத்தை நம்ம நிறைவு செய்யலாம். ஒரு 1/2 hour இருக்கு கருத்துரை சொல்றது, வரிசையா நீங்க பேசலாம். கூட்டம் எவ்வளவு நீங்க கேட்டீங்க, எவ்வளவு கிரகிச்சிட்டீங்க, வரக்கூடிய காலங்களில் நீங்க நியூ ஜாயினிங் எடுப்பீங்களா, கொண்டுட்டு வர போறீங்களா, இல்லை இது வந்து சும்மா நாங்க இந்த 8:30 மணி ஆனால் வருவோம் சார், ஆனா எதுவுமே செய்ய மாட்டோம் சார், நாங்க வந்து இந்த அதாவது மீண்டும் பள்ளிக்கு போறோமா சார், அந்த மாதிரி நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி வந்துட்டோம். நான் வந்து தப்பா சொல்லுவேன், தாராளமா வாங்க, கத்துக்குங்க. ஆனால் அது வந்து கொண்டுட்டு போய் அப்ளை பண்ணி நீங்க பெரிய ஆளுகளா வரணும் தான். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். டைம் பாஸ் இல்லை. நான் இப்போ ரோட்ல ஒரு ஓரமா கார் நிறுத்திட்டு உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். நான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இது கடமைக்காக செய்யறது, இது கடன். கடமை இல்லை, கடன். என்ன கடன்? என்னுடைய கடன் இது. நான் வந்து மக்களை எஜுகேட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப். டிரான்ஸ்ஃபார்மிங், நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எல்லாரும் நமக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நெட்வொர்க். நீங்க பேசலாம், ஒருத்தர் உங்களுடைய கைகளை உயர்த்தி காட்டினா உங்க கருத்துரைகளை வழங்கலாம். சார், இது இந்த மாதிரி கூட்டம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது சார், இல்லைன்னா இந்த கூட்டத்துக்கு நீங்க ஒரு நண்பர் என்னை பார்த்து கேட்டாரு, ஒரு பக்கம் நீங்க வந்து 1 கோடி வியூ கொண்டு போயிட்டீங்க காமராஜ், ஆனால் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். ஆஹா, ஒரு பக்கம் 1 கோடி வியூ கொண்டு போனதுனால உங்களுக்கு என்ன துரோகம் அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவரு சொன்னார், இன்னொரு பக்கம் நீங்கள் ஏன் எனக்கு 1 கோடி வியூவை கொண்டு போகவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டினார். இதை கேட்டுட்டு 4 பேர் கைதட்டான். அதுதான் பெரிய கேவலத்திலையும் கேவலம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரியாது. ஒரு பக்கம் நீங்க 1 கோடி வியூ கொண்டு போயிட்டீங்க, இன்னொரு பக்கம் ஏன் எனக்கு 1 கோடி வியூ கொண்டு போகவில்லைன்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற நாட்டுல தான் நம்ம ஆசியம் பண்ணிட்டு இருக்கோம். 100 பேர் இருந்தா 3 பேருக்கு தான் நெட்வொர்க் தெரியும். ஆனால் நெட்வொர்க்கை கத்துக்கிட்டா 100 பேர்த்துல 3 பேர் இல்லை, 100 பேருக்கு 100 பேரை கூட நம்ம தெளிவாக்க முடியும். காரணம், வேர்ல்டு வைட் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. லோகோ மட்டும் மாறல. 7ஆம் தேதி நாளை முதல், இன்னைக்கு 6, நாளை முதல் வந்து டிப்போக்கள் எல்லாம் செயல்படும். பொருள்கள்லாம் ஈஸியாக சம்பளம் கிடைக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் மாறி இருக்கனால பணம் கட்ட வேண்டிய அந்த இதெல்லாம் மாறுது. அதனால வந்து 7ஆம் தேதிக்கு மேலே அவங்க பண்ண போறாங்க. ஆகையினால நண்பர்களே, உங்களுடைய கருத்துரைகளை இந்த கூட்டத்தில் வளருங்க. நான் பேசுனது 1/2 மணி நேரம், பட் அதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? 25 நிமிஷம் பேசுறீங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? கத்துக்க போறீங்களா? டவுட் இருக்குதா? இல்லைன்னா இது இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு சார். நீங்க வாட்டுக்கு 8 மணிக்கு 8:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். நீங்க ஒரு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் கடைசி நேரத்தில் கூட வந்துட முடியும். தயவுசெய்து அப்படி சொல்லிடாதீங்க. 8:30 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம், 9:00 தான் முடிக்க போறோம். ஆகையினால நீங்க முன்னாடி வந்துருங்க. 8:30 8:29 அலாரம் வச்சோம் சொல்லிக்கொண்டு, யாரும் கருத்துரை வழங்கலைன்னா நான் ஜெகதீஷ் சார் அவர்கள் பேச முடியாது. கருத்துரை வழங்கினா உங்களுக்கு கைது ஓகே, ஒரு 2 நிமிஷம் சார் கைது ஓகேங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அவர் ஜெகதீஷ் சார் வந்து மோட்டிவேஷன் இருக்கிறீங்களா, உள்ள இருக்கிறீங்களா?
சார் வணக்கம் சார், மகாலட்சுமி. மகா வாங்க மகா. சார் இப்ப நம்ம டீம்ல இருந்து மயில்வேல் சார், பாத்திமா மேடம், இந்துமதி மேடம், அப்புறமா நம்ம சோபனா மேடம் 4 பேர் வந்திருக்காங்க. பிளஸ் இன்னைக்கு நீங்க வந்து ஜாயினிங் எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற என்ன ரீசன், அவங்க எப்படி எடுக்கணும்ன்றத விரிவா சொல்லிட்டு இருக்கீங்க. ரெகுலரா வந்து நீங்க இந்த எஜுகேஷன் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்ததுனாலதான் நம்ம டீம் நிறைய அச்சீவர்ஸ் நம்ம மார்ச் மாசம் பார்த்தோம். நிறைய கமிஷன்ஸ் நம்ம இந்த மாசம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து நீங்க செய்யறது வந்து எஸ்பெஷலி எனக்கும் என்னுடைய டீமுக்கும் நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா. அது அவங்க தேங்க்யூ சொல்ல வெரி மச் சார். மாட்டேங்கிறாங்க. பாத்திமா பேர் சொல்லல, இந்த மாதிரி சொல்லல, மயில்வேலு பேசவே மாட்டேங்கிறாரு. வேதனையா இருக்குன்னு விலைக்கு ஓடுறாரு. நான் என்ன செய்யறது? ஏன் அவங்க எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்களே, ஏன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒரு நாளைக்கு வர்றாங்க பாத்திமா பேரு, அடுத்த நாள் வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. மயில்வேல் எப்ப வந்தாலும் பேச மாட்டேங்கிறாரு. நான் என்ன செய்யறது? சொல்லுங்க மயில்வேல் சார், சொல்லுங்க. இந்த மாதிரி அம்மா பாத்திமா பீர். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க இந்த மாதிரி அம்மா. இல்ல சார், ஒரு 6 வருஷமாவே நான் அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கேன் சார். வந்துட்டு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்கம்மா? இல்ல சார், முதல்ல மகாலட்சுமி மேடம் வாங்குறப்போ ஒரு 1000 rupees அந்த மாதிரி மந்த்லி வாங்கிட்டு இருந்தேங்க. சரி. இப்போ ஆர்சிஎம் ஒன்றரை வரவும் எனக்கு 2000 கிட்ட போயிடுது. அது நானே போய் செலக்ட் பண்றதுனால ப்ராடக்ட் கொஞ்சம் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்குங்க. ஒரு 2000 கிட்ட போயிடுறது உங்களுக்கு சங்கடமா இருக்குதா, இல்லைன்னா வந்து ஆச்சரியமா இருக்குதா? இல்ல சார், எனக்கு அங்க போனா கொஞ்சம் ஆப்ஷன் நிறைய இருக்கு. நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் சார். வேணுங்கிற பொருள் நிறைய எடுத்துக்கிறேன். நமக்கு டிபார்ட்மெண்ட்ல போய் எடுத்து பழகிட்டதுனால ஆர்டர் போட்டு வாங்க அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது சார். இப்ப நம்ம இது கிட்டத்தட்ட டிபார்ட்மெண்ட் தான் போனா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நாட்கள், அதாவது யூஸ்ஃபுல் நீடட் ஐட்டம்ஸ் தான் வந்துட்டுங்க நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் சார் அதுல வந்துட்டு. சோ எனக்கு சந்தோஷம் தான் சார். ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்கு, சொல்லி கொடுத்தாங்களா மகா? சார் அவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரல சார். இல்ல மேடம் வந்து நிறைய சொன்னாங்க எங்களுக்கு. நான் வந்து இல்ல மேடம், நான் பர்சனல் யூஸ் மட்டும் முதல்ல எடுத்துக்கிறேங்கிற மாதிரி நான் சொல்லி நான் தான் கொஞ்சம் விலகி நின்னுட்டு இருந்தேன் வந்துட்டு. சரி இப்பதான் கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்பதான் சார் உள்ள வந்திருக்கேன் வந்துட்டு. வெரி குட். அடுத்த கூட்டத்துல ஒரு 2 பேருக்கு கூட்டு வருவீங்களா இந்த மாதிரி அம்மா? கண்டிப்பா சார், கண்டிப்பா ட்ரை பண்றேன் சார். கண்டிப்பா சார். சரி, நான் உங்களுக்கு போன கூட்டத்துல செல்வராஜன் சொன்னதே உங்களுக்கு திருப்பி சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். என்னன்னா, யாரும் நம்ம வீட்டு கதவை தட்டி வாங்க வாங்க நீங்க நிறைய சம்பாதிங்கன்னு கூட்டிட்டு போக மாட்டாங்க. கண்டிப்பா சார். நம்ம தான் ரிஸ்க் எடுத்து போய் தெரிஞ்சு கத்துக்கிட்டு இந்த பிசினஸ்ல சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாங்க. இது நம்முடைய பிசினஸ். ஜாயின் பண்ண வரைக்கும் அது யாருடையதோ, ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே இது யாருடைய பிசினஸ்? நம்முடைய பிசினஸ். கண்டிப்பா. நம்முடைய பிசினஸ் யார் செய்யறது? இன்னொருத்தரா செய்வாங்க? இல்ல சார், நம்ம தான் செய்யணும். நம்ம தான் ஓடுறோம் நம்மளோட தேவைக்கு. அப்ப நீங்க ரிஸ்க் எடுக்கணும். ஓகேவா? ரிஸ்க் இல்லாம ரிஸ்கா இருக்க முடியாது. பெயின் இல்லைன்னா கெயின் இல்லை. ரைட்? கண்டிப்பா சார், முயற்சி பண்றேன். வாங்க இந்த மாதிரி அம்மா, தொடர்ந்து ரெண்டு ஜாயினிங்களோட வாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல் நாளைக்கு நீங்க 2 வந்தா அந்த 2 நான் 4 ஆக்கிடுவேன். அப்ப 2வது நாள் 4 நிக்கும் உங்களுக்கு கீழே. 3வது நாள் பாத்தீங்கன்னா 4 8 ஆகும். 8 ஏற்கனவே என்னது ஒரு 6 இருக்குது, 14 ஆயிரும். அப்படியே பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன் ஈஸியா வரும். உங்களுக்கு 22ஆம் தேதிக்குள்ள வந்து 1 லட்சம் பிவி நம்முடைய எய்ம். நமக்கு ஒரு 4-5 நாள் போயிட்டதுனால ஒரு 70,000 பிவி இப்போ வர்றவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் 70 கொண்டாந்துடலாம். 70,000 பிவிங்கிறது கம்பெனி டர்ன் ஓவர் கமிஷன்ல 1% உங்களுக்கு கிடைக்கும். அந்த 1%ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஷீல்டு கிடைக்கும். அந்த ஜூன் 2ஆம் தேதி டைமண்ட் சாரும் நம்ம கோபகுமார் சாரும் வரக்கூடிய கூட்டத்துல உங்களுக்கு ஷீல்டு கிடைக்கும். செய்யலாங்களா இந்த மாதிரி அம்மா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அடுத்து யாரு பேச போற மகா? மகாலட்சுமி ஊமைகளை பேச வைக்கிறாங்க, குருடர்களை பார்வையிட வைக்கிறாங்க, சப்பானிகளை கூட நடக்க வைக்கிறாங்கப்பா. சொல்லுங்க மகா, அடுத்து யாரு பேச போறாங்க? சார் அன்மியூட் பண்ணிட்டேன். ஆனா வணக்கம் சார், நான் மயில்வேல் பேசுறேன் சார். மயில்வேல் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அடேங்கப்பா, என்ன ஜெயில்வேல் மயில்வேல் ரயில்வேல் ஆகி ஜெயில்வேல் மாதிரி இருந்து இப்ப பேசவே ஆரம்பிச்சிட்டாரு. கைதட்டுங்க மகாலட்சுமி மேடம். கேட்டுக்கிட்டே தான் சார் இருக்கு, எங்க போனாலும் அதெல்லாம் கேட்காம இருக்க மாட்டேன் சார். நீங்க சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அங்க இருக்கு எப்பமா நடத்திட்டு இருக்கிறோம். இல்ல சார், எப்பம் இல்ல சார். சார் கலந்துரையாடல் சார். இது மோனோலாக் இல்ல டயாலாக். ஆமா சார், பேசுங்க சார். சார் நீங்க சொல்றதுதான் சார் ஊக்கமா இருக்கிறதால தான் சார் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இது எங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கு சார். கேட்கும் போது எங்களுக்கு வந்து அந்த உற்சாகம் இருந்துகிட்டே இருக்கு. நாங்க விடாமுயற்சியா ஒவ்வொன்றும் வாங்குறதுக்கு போய் பேசுறதுக்கு பண்றதுல எங்களுக்கு உற்சாகமா இருக்கு சார்.
இந்த வெரி நைஸ் டீம் வெரி நைஸ். பண்றது. ஆனா நீங்க 2 பேருக்கு கூட்டிட்டு வர மாட்டேங்கிறீங்களே மயில்வேல் சார், என்ன சமாச்சாரம்? கூட்டு வரேன் சார் சார் அப்புறம் சொல்லியிருக்கேன் சார். குன்றத்தூர்ல நீங்க 1.5 வரேன்னு ஸ்டார்ட் சொல்றாங்க. பண்றீங்க, வேற ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இல்ல சார் வரேன்னு சொல்லியிருக்காங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. நான் இருந்தாலும் சொல்லியிருக்கிறேன், நான் விரைவில் கொண்டு வந்துடுறேன் சார். ரைட். அப்ப குன்றத்தூர்ல 1.5 நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வேற டீமுக்காரர் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு சிரமமா போகுமே, பரவாயில்லையா சார்? நான் தான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டேனே சார். அதான் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது என்னன்னா சார், இப்போ வண்டி என் காரை ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? சுவிட்சை போட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமா சார். நான் மனசுலயே நினைச்சிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் ஆயிருப்ப அண்டா கான் கக்கம் அபு கான் குகம் திறந்துட்டு சீசே அப்படின்னா அது திறக்கிறதுக்கு அலிபாபா 40 திருடர்களா என்ன அது சொல்லுங்க? முடியாது சார், நாம தான் சார் அது அப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபுல்லா பண்ணணும், 10,000 ரூபாய் பணம் கட்டணும், போர்டு வாங்கணும், இதுக்கெல்லாமே 1 மாசம் ஆயிருமே சார். அதுக்கப்புறம் நீங்க ஓப்பனிங் பண்ணணும், ஓப்பனிங்க்கு வந்து நோட்டீஸ் அடிக்கணும், ப்ராடக்ட் எல்லாம் வந்து கொண்டுட்டு வரணும், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வச்சு அடுக்கணும், டூல்ஸ் எல்லாம் வந்து அங்க வைக்கணும், அப்புறம் மேல இதெல்லாம் அந்த கம்பெனி கொடுக்குற அந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் மேல ஒட்டணும், நிறைய வேலை இருக்கு சார். அப்ப நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் சார்? செஞ்சிடறோம் சார். சரி, எதை செய்தாலும் சீக்கிரம் பண்ணுங்க, அன்போட உங்களை கேட்டுக்கிறேன். 2 சரிங்க நபர்களை சார். கொண்டு வாங்க சார். உங்க டீம் பி சைடு வந்து பயங்கரமா சார் டூப்ளிகேட் ஒரு ஆகும். 4-5 பேர்ட்ட சொல்லியிருக்கேன் சார், வரேன்னு சொல்றாங்க, சில நேரம் ஸ்லிப் ஆயிடுறாங்க, வரேன்னு சொல்றாங்க, ஏதாவது மறந்துட்டேங்கிறாங்க. நானும் திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் சார், நீங்க கொண்டு அந்த வந்துடுறேன் 2 பேர்த்தையும் நீங்க இது மாதிரி எந்திரன் படம் பார்க்க போலாமான்னு கூப்பிட்டு பாருங்க, மறக்காம உங்களை கூப்பிடுவாங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். எந்திரன் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டா பார்க்க போலாமான்னு கேட்டு பாருங்க, அவங்க உங்களை கூப்பிடுவாங்க சார், மறக்க மாட்டேன். அப்போ சுவைபட சொல்லணும் மாட்டேன் சார், அவங்களுக்கு நான் ஆமா சொன்ன சார். பாயிண்ட் எல்லாம் சொல்லுங்க சார். புரியுது நீங்க சார், வந்து புரியுது சார். அவங்ககிட்ட உறவை வளர்க்கணும். 2வது என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் சொல்லாமே அவங்க எப்படி சார் நம்ம கூட வருவாங்க? யாரும் சொல்லணும்ல. எந்திரன் படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா நடிக்குது, பயங்கர ஸ்டைலா இருக்கிறாங்க. அப்புறம் என்னது, எந்திரன் படத்துல ரஜினி பின்னி படல் எடுக்கிறாரு. இதெல்லாம் சொன்னா தானே சார் அவங்க எந்திரன் படத்துக்கே போகணும்னு ஆசைப்படுறாங்க. உண்மைதான் சார். ஆர்சிஎம் வந்து எந்திரன் படத்தை விட மிகப்படுத்தி பேசுறது இல்லையா? நம்ம மிகைப்படுத்தவே வேண்டாம், ஆர்சிஎம் பேசினாலே ஓகேவா? உண்மைதான் சார். சார் இப்ப கூட ஒரு 5 மணிக்கு ஒரு 2 பேர்ட்ட பேசிட்டு வந்திருக்கேன் சார். சரி, அடுத்த கூட்டத்துல ட்ரை பண்ணுங்க மயில்வேலு சார். வராம இருந்தா அது சரிங்க அவங்க சார். தப்பு, சொல்லாம இருந்தா அது ஆமா நம்ம சார். தப்பு. ஓகேவா? உண்மைதான் சார். வாழ்த்துக்கள் சார், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். வேற ஏதாச்சும் பேசுவீங்களா? பேச முடியாதவர்கள் பேச இருந்தால் அன்போடு அழைக்கிறேன். பேச முடியாதவர்கள், மயில்வேல் பேசிவிட்டார், அவரை வாழ்த்துக்கிறேன். நேராச்சும் பேசுவாங்களா மகா? வாய்ப்பில்லை ராஜா. சார் ஃபாத்திமா இந்துமதி அன்மியூட் அன்மியூட் யாருமா? பண்ணேன் சார், பட் அவங்க ஃபாத்திமா பேர் அன்மியூட் பண்ணேன், பட் அவங்க வந்துட்டாங்க சார். அன்மியூட் பண்ணிட்டேன். பாத்திமா பீவி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பாத்திமா பீர் வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஆக்க போறாங்கன்னு யாராவது தகவல் சொல்லிட்டாங்களாட்டுக்கு பேச மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க சார். அப்ப பேசுங்க, ஆர்சியம் பேசுங்க பெண்ணா. சொல்லுங்க பாத்திமா பீர், எப்படி இருக்காரு சாரு? நம்ம உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறாரு? நம்ம நல்லா அசார் இருக்காங்க எப்படி சார். இருக்கிறோம்? அசார் நல்லா இருக்கா? அப்படியா சார் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க சொல்லுமா, சார். என்ன பண்ண போறீங்க பாத்திமா? நீங்க போன மாசம் எவ்வளவு கமிஷன் போட்டுக்கிறா உங்களுக்கு? இந்த மாசம் கமிஷன் 10,700ங்க சார். ஆ 10,700 ரூபாங்க சார் கமிஷன் காசு. 10,700 ரூபாய் பிவி கமிஷனா? நீங்க வித்த பொருளுக்கு கமிஷன் எவ்வளவு? ஸ்பாட் கமிஷன் பிவி அதெல்லாம் கணக்கு. பிவி கமிஷன் 10,700, வித்த பொருளுக்கு கமிஷன் பிவி பொருள் கமிஷன் தான் சார் 9,639 இருந்துச்சு. மாத்தி பிவி சொல்றேனா? கமிஷனா? அது பிவி கமிஷன். வித்ததுக்கு ஸ்பாட் கமிஷன் எவ்வளவு வாங்கணும்னு தெரியாது இல்லையா? அது 735 வந்துச்சு, 32ங்க சார். அதெல்லாம் வராது, கையில விற்கும் போது வரும். உங்களுக்கு என்ன எந்த கமிஷன்னே தெரியுமா? நீங்க வித்துக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய எனக்கு தெரியும், பட் அந்த விற்கிறதுக்கு ஸ்பாட்லயே ஒரு கமிஷன் இருக்குல்ல. நீங்க டீ தூள் வந்து 100 ஆட்டா வந்து 125 ரூபா, நீங்க 104 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 21 ரூபா லாபம் வச்சு விற்கிறீங்க. ஸ்பாட் கமிஷன் 21 ரூபான்னு எடுத்துக்க வேண்டியது நம்ம. சரி சரிங்க சார். அதுதான் நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்கீங்களோ அது ஸ்பாட் கமிஷன். நமக்கு பாக்கெட் செலவு. ஆமாங்க சார், அது கிடைக்குதுங்க சார். சரி, இனி வர கூட்டத்துலயாவது ஒரு 2 பேருக்கு கூட்டு வருவீங்களா பாத்துமா பீர்?
சரிங்க சார், கண்டிப்பாங்க சார். கூட்டு வந்தா நீங்க சீக்கிரமா வந்து என்ன செய்யலாம், அடுத்த பின்னுக்கு போயிடலாம். இப்ப என்ன பின்ல இருக்கிறீங்க? இப்ப வாங்க சார், ஈகிள் சார். ஈகிள் இருந்து பறக்க வேண்டாமா? அடுத்து பின்னருக்கு கண்டிப்பாங்க சார். போகணும்ல, ரன்னருக்கு. ஆமாங்க சார், அதுக்கு பண்ணணுங்க சார், அதுக்கு நீங்க கண்டிப்பாங்க சார். வேலை செய்யணும். 2 ஜாயினிங் சீக்கிரமா கூட்டு வந்துருக்கணும். ஸ்டார் வரணும்னு ஆசை வந்திருக்குங்க சார். அப்படின்னா 2 பேருக்கு நாளைக்கு கூட்டு வந்தே ஆகணுமே. சார் நாளைக்கு கூட்டு 2 கஸ்டமரா நபருக்கு தான் கூட்டு இருக்க நினைக்கிறாங்க தவிர யாரும் வந்து இல்ல, அந்த என்ன மைனஸ் சொல்றது, எல்லாம் பேசப்படாது. யாருக்கு பசிக்குதோ அவங்களுக்கு தான் சோறு கொடுக்கணும். திருப்தியா இருக்கிறவன் தேன் கூட்டை மிதிக்கிறான் எழுதியிருக்கு பைபிள்ல. திருப்தியா இருக்கிறவன் தேன் கூட்டை மிதிக்கிறான். ரொம்ப திருப்தியா இருக்கிறவங்க கொண்டு போய் தேனை கொடுத்தா அது கீழே போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பன்றிகளுக்கு முன்னால் முத்துக்களை போடாதீர்கள் இருக்கு. பன்னிக்கு முத்தை பத்தி தெரியுமா? அது மூக்குல போட்டு சேத்துல பரட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். முத்துக்களை அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. நம்ம ஆர்சிஎம் செலக்டட் சீட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்னு. யாருக்கு ஆர்சிஎம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். செலக்டட் சீட்ஸ் விதைக்கிறது எந்த விதைகளை விதைக்கணும், செலக்டட் சீட்ஸ் அதை கொஞ்சம் மனசுல வைங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணி தான் சார் வச்சிருக்கேன். ஆனா இன்னும் அவங்க வரல. கண்டிப்பா அவங்க அதான் அவங்களும் ஜாப்ல இருக்காங்க சார், 2 பேரும். நல்ல விதைகள் வரும் ஆச்சா. கண்டிப்பா. ஆமா, சரிங்க சார், கண்டிப்பா. ஷூரா. நீங்க நாளைக்கு 2 பேரை ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆள் வந்தாலும் கூட்டு வாங்க. அது உங்களுக்கு டூப்ளிகேஷன். ஓகே, ஓகேவா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே, நன்றி. நான் தேங்க்யூ ரோட்ல சார். நின்று பேசிட்டு இருக்கிறேன். ஒருத்தன் முன்ன பின்ன போயிட்டே இருக்கிறான். என் செல்போனை சரிங்க சார். கண்டு வச்சுட்டு இருக்கிறான். எப்ப ஓகேங்க சார், புடிங்கிட்டு தேங்க்யூ சார். ஓடுவான்னு தெரியல. அவன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நான் இருக்கிறதுனால இவன் என்ன ஏமாற மாட்டான் போல இருக்குதுன்னு சொல்லி என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். ஆனாலும் நான் பயப்படாம பேசிட்டு இருக்கிற காரணம் அவன் என் செல்போனை பிடிங்கிட முடியாது. ஆகையினால நீங்க அதே மாதிரி கான்பிடென்டா இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு 2 பேர் வந்துடுவாங்க. வாழ்த்துக்கள் பாத்திமா பேர். வேற யாராச்சும் பேச போறீங்களா? யார் வேணாலும் கை உயர்த்தலாம், உங்களை அட்மிட் பண்ணி பேசலாம். சார் நாளைக்கு நான் 2 கேட்டவரெல்லாம் புதிய வரதுல யார் மகா? சார் நாளைக்கு நான் புதுசா இன்னும் 2 நபர்களை நான் மீட்டிங் அழைச்சிட்டு வரேன் சார். வெரி குட், வெரி குட் மகா. சரியான ஸ்டூடெண்ட், 200% ஸ்டூடெண்ட். இப்படிதான் இருக்கணுமா? அதாவது தமிழ்நாட்டுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது. யாரு நாம சொல்றது செய்யறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. நம்ம சொல்றது செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சா அவங்க கஷ்டம். குதிரையை குளிப்பாட்டலாம், குதிரையை வந்து என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம், தண்ணி வைக்கலாம், கொள்ளு வைக்கலாம். ஆனா குதிரை தான் கொள்ள திங்கணும், குதிரை தான் தண்ணி குடிக்கணும். நம்ம பண்ண முடியாது. நாங்க குளிப்பாட்டுற வேலையும் தண்ணி வைக்கிற வேலையும் கொள்ளு வைக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறோம். மகா சாப்பிடுது, வளர்ந்துரும். கொஞ்சம் பேர் அதை வந்து மூஞ்சி வச்சுட்டு இருந்தா நாங்க கொள்ள வந்து வாயில திரிக்க முடியாது. பேசணும், கலகலன்னு பேசணும், மனம் விட்டு பேசணும். அப்படிப்பட்டவங்க தான் வளர முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க போய் மீட்டிங்ல கலகலன்னு பேசிட்டு நீங்க ஒரு ஆள் அப்ரோச் பண்ணி பாருங்க, அழகா ஜாயினிங் வரும். 100% வரும். வேற யாரு பேச தயாரா இல்லையா? ரைட், நன்றி நண்பர்களே. செல்வராஜ் யார் பேசாத அது ஒருத்தர் இல்ல சார். ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய மோட்டிவேஷனுக்காக ஒதுக்குற. ஜெயதீஷ் சார் ரெடியா? சார் 1 மினிட் சார். எவரால் சார் ஃபீல்ட் ஒர்க்லயா சார் இருக்கீங்க? ஆமா, ஃபீல்டு தான் இருக்கிறேன். ஏமா சார் என்ன சார் இவ்வளவு பிரைட்டா, கொஞ்சம் கூட ஒரு டயர்ட்னஸே இல்ல, இவ்வளவு வெயில்ல ஒரு இருட்டுல இவ்வளவு தூரம் இருக்கீங்க. உங்க நான் இவ்வளவு டல்லா இருக்கிறேன், இவ்வளவு பிரைட்டா இருக்கிறேன். நான் நின்று இருக்கிற லைட் அப்படி ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா சார்? அதான் கேட்டேன் சார். ஆனா பாவிகளா, நான் எங்க இருக்கிறேன்னு தெரியுதா? தெரிக்கிறதா கிறுக்கிறதா? எங்க? ரோட் மேல நின்னுட்டு இருக்கீங்க சார். ரோடு மேல நின்னுட்டு இருக்கீங்க சார். ரோடு மேல நின்னுட்டு எந்த ஊருன்னு தெரியுதா? தெரியல சார், எந்த ஊருன்னு தெரியல. தெரியலையா? யாரோட நிக்கிறது தெரியுதா? நீங்க யாருன்னு தெரியுதா? மேடம் வணக்கம். களத்துலதாம்மா இருக்கிறோம். களப்பணியே மக்கள் நலப்பணி. அத வந்து நாம ஆர்சிஎம் பணி, அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணம் பண்ணியாச்சுமா. ஒரே முறைதான் வந்து ஒரு முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்ட விஷயம். நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால களப்பணியை செய்யுங்கள், களத்துல இறங்குங்க. மகிழ்ச்சி. வாங்க ஜெகதீஷ் சார் இருக்காரா? சாரு அவரும் கார் தான் ஓட்டிட்டு இல்ல வீட்டுல சார். கார் தான் ஓட்டுறீங்களா? இல்ல சார், வீட்டுல இருக்கேன் சார், வீட்டுல இருக்கேன். சரி, அதான் கார் ஓட்டுறது அவங்க கிருஷ்ணவேணி மேடத்துக்கு கத்து கொடுக்க சொன்னா, நீங்க கத்து கொடுத்தீங்களா? கண்டிப்பா இன்னும் கத்து கொடுக்கல சார். கார் எடுக்க கத்து கொடுத்துடலாம்.
அது என்ன சார் அந்த வளையத்தை வச்சு இப்படி இப்படின்னு சுத்தினா காரு போகாதா? அது ஆம்பளையும் உண்மைதான் சுத்தினாதான் சார். போகுமா? பொம்பளையும் சுத்தினா போகாதா? அழகா போகும். சசிகலா மேடம் 5-6 வாட்டி சுத்தி பார்த்தாங்க. அது அதே இடத்துல தான் நிக்குது, போக மாட்டேங்குது. சரி சரி. சரி பேசுங்க சார், ஒரு 10 நிமிஷம் மோட்டிவேஷன். ஷியோர் சார், ஷியோர் சார். தேங்க்யூ சார். ஸோ குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே. சாருடைய மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நல்லா மெருகேறி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து அச்சீவ்மெண்ட், இந்த மே மாசத்துக்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான மிகப்பெரிய விஷயங்களை வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கோம் ஆர்சிஎம் பண்ணக்கூடிய ஃபேமிலிஸ். ஆனா இந்த விஷயத்த வந்து அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கவங்க 10-20 பேர் தான் சொல்லலாம். 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அந்த 20 பேர் ரெகுலரா வர்றீங்க. ஸோ நடுவில் சார் பேசி முடிச்சோடனே கருத்துக்கள் கேட்கறது வெளியே போயிடுறாங்க. பட் பரவாயில்ல, பட் முழுசா இருந்து கேட்கறது நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமும் பேசக்கூடிய விஷயங்கள் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதை வந்து சார் சொல்லி தருவாரு. அதை கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து ரைஸ் பண்ணிட முடியாது. திருவிளையாடல் படத்துல சிவாஜிக்கு நாகேஷுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் தான் அப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா அப்படின்னு கேட்பாரு. எனக்கு வந்து கேட்கத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார் நாகேஷ். அதுக்கு கூட திறமை வேணும். கேள்வி கேட்க கூட திறமை வேணும். கேள்வி கேட்டா தான் பதில்கள் வரும். அப்ப அந்த பதில் வந்து சொல்ல போற நபர் யாரு அப்படின்னா நம்ம எமரால்டு சார். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அனுபவம் ஆர்சிஎம்ல இருக்கு. நெட்வொர்க்ல மிகப்பெரிய அனுபவங்கள் இருக்கு. அவரு அநேகமா ஆர்சிஎம்முக்கு முன்னாடி வந்திருந்த அத்தனை கம்பெனிக்கும் சைன் பண்ணிப்பாரு நினைக்கிறேன். எல்லாம் பார்த்துட்டு சிச்சி இந்த பழம் புளிக்கும், இதுதான் சரியான பழம், ஆர்சிஎம்ல இறங்கி முழுசா வந்து இறங்கியிருக்காரு. அப்ப வித்தியாசங்கள் தெரியும். அதர் கம்பெனிகளுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறமே நிறைய அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. என்னவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ரோச் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு இடத்துல ஜெயிச்சோம் அப்படின்னா வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்ப இன்னைக்கு எபரால்டா வந்திருக்காரு, அவர் எத்தனை பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரியான கான்செப்ட்லாம் சொல்ல வருவாங்க. அப்ப அந்த வித்தியாசம் வந்து தெரியும் போது நம்ம வந்து நமக்கு தேவையான கொஸ்டின்ஸை வந்து யாரோ ஒருத்தர் கேட்கிறப்ப அவருடைய அனுபவங்கள் நமக்கு ஷேர் பண்றப்ப நம்ம வந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா நாளைக்கு பிசினஸா மாறும். அதனால அந்த பிசினஸா மாத்துறதுக்கு நம்ம வந்து அவருடைய வார்த்தைகள் வந்து முழுசா கடைசி வரை இருந்து கேட்டுட்டு போகணும். ஒண்ணும் இல்ல, அப்போ ஒரு 20 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு இப்போ ஒரு 9 பேர் தான் இருக்காங்க. நான் பேசக்கூடிய விஷயங்களை கேட்கறதுக்கு அந்த 9 பேர் தான் கொடுத்து வச்சிருக்கேன். எமரால்டு சார் இன்னும் இதுக்கு மேலதான் கரு சொன்னாருன்னு யாருக்காவது கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ கண்டிப்பா கடைசி வரைக்கும் கூட்டங்களை வந்து முழுசா கேட்கணும். சார் சொல்றப்ப சொன்னாங்க. ஸோ அந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா போனஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்ச ரூபா வந்து சார் ஃபேமிலிக்கு வந்திருக்கு. ஸோ அது போல பாத்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் ஐடியில நான் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டேன். அந்த உடைய ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1,55,000 வந்து வாங்கியிருக்கேன் ஒரே ஒரு ஐடியில. இப்போ எனக்கு டோட்டல் இன்கம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது போல வந்து எல்லாருக்குமே ஒரு சாத்தியமான விஷயம் தான். எனக்கும் காமராஜ் சாருக்கு மட்டும் சாத்தியமான இல்லை. தமிழ்நாட்டில் எங்களை போல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் அவங்க சொல்றதுக்கு இங்க களத்துக்கு வரல. நாங்க வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். எங்களை பொறுத்தளவுக்கு என்ன சரி காமராஜ் சார் சரி நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம போன அந்த கல்லு முள்ளான பாதைகளை வந்து நம்ம சரி பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு பின்னாடி வந்து அதிகமான பேர் வந்து பலன் பெறட்டும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு எல்லாருக்கும் வழிகாட்டும். பயன்படுத்துறவங்க வந்து வேகமா வரலாம். ஸோ பயன்படுத்தாதவங்க வேற ஏதாவது சில வழிகள் தேடலாம். எது எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து அடைய போற தூரம் என்ன அல்ல அடைய போற இலக்கு என்ன அப்படின்னா ஆர்சிஎம்ல அச்சீவ்மெண்ட் எப்படி அச்சீவ் பண்ணோம். நாங்க கொஞ்சம் ஷார்டஸ்ட் ரூட்டா சொல்லி கொடுத்துருக்கோம். காமராஜ் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம பயன்படுத்தி பெரிய அளவுல வளரணும்னு அத்தனை பேரை கேட்டுக்கிட்டு ஸோ இந்த இனிய வாய்ப்பு அளித்த நம்ம எமரால்டு சாருக்கும் உங்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு குட் ஆர்சிஎம், ஜெய் ஆர்சிஎம் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி ஜெகதீஷ் சார். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ஜெகதீஷ் சாருக்கு. இந்த செஷன்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதை ஒத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதை போய் பிராக்டிஸ்ல எடுத்துட்டு போகணும். இப்போ ஒரு சிலருக்கு மகாவெல்லாம் டெய்லி புலம்புறது என்ன, எனக்கு ஒத்தையாள் சப்போர்ட் இருந்தா போதும் சார், நான் பெரிய அளவுல பண்ணுவேன் சாருங்க. அப்படி அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஆர்வம் இருக்குது. உங்க டீம்ல யாரு வந்து உங்களால போக்கஸ் பண்ண முடியுமோ அவங்களோட இணையுங்க. அந்த அந்த ஒரு நபர் புதிய நபரா கூட இருக்கலாம். நம்ம எல்லாம் பழைய ஆளுகளே கூட்டிட்டு போய் தான் ஃபீல்டு பண்ணோம்னாலும் கிடையாது. ஒன்றும் தெரியாத ஒரு ஆளை கூட கொண்டு போய் ஃபீல்டு பண்ண வச்சு ஜெயிக்க வைக்கலாம். ஏன்னா ஆர்சிஎம்ல பார்சியாலிட்டி எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் டைமண்ட் ஆகலாம், யார் வேணாலும் எமரால்டு ஆகலாம், யார் வேணாலும் டெக்னிக்கல் ஆகலாம். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து நம்ம பிசினஸ் பெரிய ஆள் ஆகுனா
அது நமக்கு நம்முடைய அனுபவத்திற்கு கிடைச்சிருக்கிற பெரிய வெற்றி. அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய கிளாஸ்மேட்டா இருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ் டெடிகேட்டடா பண்ணக்கூடிய ஆட்களை நீங்க தேடினாலும் 100க்கு 3 பேர் தான் இருப்பாங்க. ஜெகதீஷ் சாருக்கு மிகப்பெரிய கோஆபரேட்டர் யாருன்னு கேட்டா கிருஷ்ணவேணி அம்மா தான். வண்டி எடுத்தாச்சா அடுத்த நிமிஷம் சாப்பாடு போசியோட வந்து உட்காந்துப்பாங்க. சாப்பாடு போசு, துணி, மணி நான் பார்த்துருக்கிறேன். அவங்களோட போயிருக்கிற கழுகு மலையெல்லாம் போய் கூட்டம் நடத்தியிருக்கிறேன். நான் போய் பஸ்ல இறங்கினா நான் பஸ்லயே துணி மாத்திக்கிட்டு இறங்கிடுவேன். பசியோட தான் போய் இறங்குவேன். ஆனா மேடம் வந்து ரசஞ்சோறு வச்சிருப்பாங்க. ரசஞ்சோறு என்னன்னா கரைச்சு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போய் கூட்டம் நடத்த வேண்டியது. ஏன்னா குழம்புச்சோறு எல்லாம் கொடுத்தா அந்த பஸ்ல வண்டியில கார்ல சாப்பிட்டு போக முடியாது. அதே மாதிரி ஒரு கூட்டம் போகணும். காலையில நேரமே நாங்க விடியால 5 மணிக்கெல்லாம் போயாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகி வாங்கிட்டு பூரி வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு வச்சு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஜெகதீஷ் சாருக்கு மட்டுமல்ல, டீமுக்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு லேடி லீடர். அதே மாதிரி தான் கோபகுமார் சாருடைய மிஸ்ஸஸ். நாங்க ஒரு 30 பேர் அங்க போயிருந்தோம். எது கர்நாடகாவுக்கு போயிருந்தோம். நாங்க 30 பேருமே இறங்கி குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சப்பாத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்பாத்தி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு தக்காளி பஜ்ஜி வச்சிருந்தாங்க. அடாடா இப்ப கூட நாக்குல வச்சு கொடுக்கும். 30 பேர் சாப்பிட்டு திருப்தி ஆனோம். 10 ரூபா கூட செலவு பண்ண விடல சைமா மேடம். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நான் சொல்ல முடியும் நம்ம டீம்ல. நான் வந்து இந்த மாதிரி மதுரையில இருந்து இதுக்கு போறதானா மார்த்தாண்டம் போறதானா நான் பஸ்ல போகணும். மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி குளிச்சுட்டு ரெடி ஆகி நான் வந்து அடுத்த பஸ் வந்து நாகர்கோவில் 1 பஸ்ல ஏற உட்காரும் போது கரெக்டா டிவிஎஸ்ல திவ்யா பொண்ணுமு நம்ம லட்சுமணன் சார் பூரி சுட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நான் இந்த நேரத்துல அவங்களெல்லாம் நினைக்கிறேன். அதே இதெல்லாம் வந்து ஆர்சிஎம் வந்து டெடிகேட்டடா பண்ணக்கூடிய ஃபேமிலிஸ் நான் சொல்றேன். அதே மாதிரி சிவபிரகாஷ் அவங்க சம்சாரம் கிருஷ்ணகிரியில ஸ்ரீபிரியா மேடம் பிடிஓ சம்சாரம் பிடிஓ அவங்கெல்லாம் வந்து போனா அந்த ஆர்சிஎம் கூட்டம் நடத்தினா அந்த கூட்டத்துல வந்த 30 பேர்னா 30 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இல்லைன்னா பலகாரம் சுட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா சைவ பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா பூரியோ சப்பாத்தியோ அது மாதிரி. அதே மாதிரி நாகர்கோவில் மீட்டிங் நடத்தி போனா நாகர்கோவில நெய்யப்பம்னு ஒன்று புதுசு. ஞாயிறு என்ன பண்ணுவாரு, நெய்யப்பம் தலைக்கு 2 கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு ஒரு அப்பம் 10 ரூபாய்ன்னு 20 ரூபா வசூல் பண்ணிடுவார். அப்போ நம்ம கோதுமாவுல அப்பமும் கொடுத்துருவாரு, பணமும் வசூல் பண்ணிடுவாரு. வந்தவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே சமயத்துல 10 ரூபா ரேட் போட்டு வசூல் பண்ணி போயிடுவாரு. இது மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்ல முடியும். எதற்காக சொல்றேன்னு சொன்னா இவங்க எல்லாம் டெடிகேட்டடா ஆர்சிஎம் பண்ணாருங்க. இப்பவும் ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் ஆர்சிஎம்ஐ ரசித்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள் எல்லாம் நான் ஒத்தையா பண்ணிட்டு இருந்தேன் ஆர்சிஎம். எனக்கு நான் போனா நான் ஒத்தையா தான் போகும். ஜெகதீஷ் சாருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நான் அந்த கூட்டம் முடிச்சுட்டு அன்டைம்ல வீட்டுக்கு போகையில நான் வீட்டுல உள்ள படுக்க முடியாது. வெளியில ஒரு கைத்துக்கட்டில போட்டு படுத்து தூக்கிட்டு இருப்பேன். அது ஒரு காலகட்டம். ஆர்சிஎம் பிசினஸ்ல டெடிகேட்டட் லீடர்ஸ் உங்களுக்கு வேற யாருமே இல்லை நண்பர்களே. உங்களுக்கு ஹஸ்பண்ட் தான், உங்க மனைவி தான். ஆண்களா இருந்தா மனைவி தான் உங்களுக்கு டெடிகேட்டட் லீடர். பெண்களா இருந்தா உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு டெடிகேட்டட் லீடர். அதற்கு உதாரணங்கள் தான் நான் இப்ப சொன்னது. எனவே இந்த கூட்டத்தின் வாயிலா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, முடிஞ்சா உங்க கணவன்மார்களை, அல்லாவிட்டால் முடிஞ்சா நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட போங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ். சிங்கிளா என்ன மாதிரி சுத்திட்டு நாம வந்து ஒரு டீமை வளர்த்து எடுத்துடலாம். பட் நான் விட்டுட்டு போன ஃபேமிலி அது அப்படியே தரத்திலேயே போயிடுச்சு. அது மறுபடியும் நான் திரும்பி சம்பாத்தியம் பண்ணிட்டோம். நாம வந்து இன்னைக்கு கூட காலையில மலேசியா போறதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த மலேசியாவெல்லாம் போகணும்னு நான் எங்க லலிதாவுக்கு நிறைய திட்டம் பண்ணோம். எங்க லலிதாவுக்கு ஆசை இருந்துச்சு. பட் அவ மலேசியா போகிற பரலோகத்துக்கே போயிட்டான். எதற்காக சொல்றேன்னு சொன்னா இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல சிங்கிளா நம்ம பண்ணுனா எந்த இடத்துல நம்ம சேர முடியாமலே போயிடும். அதனால குடும்பத்தோட பண்ணுங்க. இது குடும்ப பிசினஸ். கூட்டத்துக்கு போனா குடும்பத்தோட போங்க. அதே மாதிரி உங்க குழந்தைகளை இதுல ஈடுபடுத்துங்க. பிள்ளைகளை ஆர்சிஎம்ல ஈடுபடுத்தாம போனா பிள்ளைகள் வந்து மாறி நின்று அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு இல்லாம போகும். அதே மாதிரி நம்முடைய சந்ததிக்கு வந்து ஆர்சிஎம் பொருட்களை யூஸ் பண்ண சொல்ல கொடுக்கலைன்னா அவங்க வேற எதையாச்சும் கஷ்டமானத்தை சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி இருக்கும். நம்ம சம்பாரிச்சு வச்சது கூட ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வேண்டி இருக்கும் என்பதையெல்லாம் நினைவூட்டி இந்த நேரம் உங்களுக்கு ஒரு இனிய நேரமா இருக்கட்டும். இது வந்து ஒரு
கனவு நிகழ்ச்சி. இந்த கனவு உங்களை விட்டு போகக்கூடாது. இந்த மாதம் 22ஆம் தேதிக்குள்ள ஒரு 2 பேர்த்தியாகிலும் 3 பேர்த்தியாகிலும் 4 பேர்த்தியாகிலும் புதிய ஓப்பனராக்கி நான் கொண்டுட்டு போவேன் சார்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தால் நான் அவங்கள டார்கெட் எடுத்ததாக நான் முடிவு பண்ணிக்கிறேன். கும்பகோணம் செல்வராஜ் அண்ணன் ஈகிள் சொல்லியிருக்கிறாரு. வேற யாருமே டார்கெட் சொன்ன மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தர் ஸ்டார் சொன்னாங்க, அவங்க யாருன்னு தெரியல. யார் மகா ஸ்டார் சொன்னது? யாருமா? ஃபாத்திமா பீர் சார். பாத்திமா வந்து ஸ்டார் ஃபாத்திமா சொன்னாங்க சார். ஆமா, அது வந்து இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கட்டுவாங்களா அந்த ஸ்டாரா இல்ல 3 லட்சம் பிவி ஸ்டாரா? ஹலோ, 3 லட்சம் பிவி ஸ்டார். 3 லட்சம் பிவி. வெரி குட். பாத்திமா பீருக்கு அதை சொல்லிக் கொடுங்க. அதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளவு பேர் இந்த பக்கம் எவ்வளவு பேர் இந்த பக்கம் வரணும்னு சொல்லிக் கொடுங்க. ஜாயினிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. முடிஞ்சா பாத்திமா பீர் ஒரு டைம் ஒதுக்கி நீங்க மகா கூட போங்க. மகா ரெடியா இருக்குது. கண்டிப்பா உங்களால இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிக்கொண்டு உங்களை எல்லாரையும் ஜெகதீஷ் சாரினுடைய அந்த மோட்டிவேஷன் ரொம்ப அருமை. மகானுடைய ஃபாலோ அப் சூப்பர். வந்திருந்த அத்தனை பேரும் இன்னைக்கு பேசின அத்தனை பேரையும் வாழ்த்தி நான் அன்மியூட் பண்ணிடுறேன். கனவே கலையாதே சொல்லி நம்ம வந்து படுக்கைக்கு செல்லலாம். நாளை பொறுத்து நாம் தயாராகலாம். ஜெயார்சியம். கனவே கனவே கலையாதே. கனவே கலையாதே. கனவே கலையாதே. கனவே கலையாதே. கலையாதே. கனவே கலையாதே. வாழ்த்துக்கள்.